Hi friends, A size blouse cutting வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பாடி மெஷர்மெண்ட்டில் 32 சைஸ் அளவுள்ள மெஷர்மெண்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். நான் வந்து லைனிங்கில் மட்டும்தான் கட்டிங் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா 85 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. இதை நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா, வழக்கமாக இந்த பக்கம் நமக்கு கரைப்பகுதி இருக்க மாதிரி, நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ரா எட்ஜு உங்களுக்கு அன்னியவனாக கிளாத் வந்து இருக்குன்னா அதை லைன் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதுக்கு வந்து லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லைனிங்கில் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஹெம்மிங் பண்ணணும், அதனால் ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் இருந்து பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு பின் உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 13 தான் இருக்குது. அது கூட ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்துனா 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இந்த லைனில் இருந்து 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே 13.5 இந்த சைடை தள்ளி வச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய நெக் ரவுண்டு வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா, கழுத்து வந்து அகலம் அதிகமாக போயிடுச்சுன்னா லூஸ்ன்ற பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கும். இது வந்து ஏ சைஸ் ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 32. இப்போ இதுக்கு கழுத்து அகலம் அப்படின்றது 2.5 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன். 2.5 வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் நெக் வந்து நான் கொடுக்குறேன். அதனால் டீப் நெக் வர்றனால நம்ம 2.5 கழுத்தகலம் அப்படின்றத 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணி 2.25 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். அதே நீங்கள் நார்மல் நெக்கு வந்து பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் 2.5 வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2.25 தான் வந்து கழுத்துடைய அகலம் நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான் வந்து இருக்குது. 2 இன்ச் ஷோல்டர் ப்ளஸ் 3/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக வந்து சேர்த்தணும். அப்போ 2.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வந்து இருக்குது. நான் வந்து 5.5 இன்ச் வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற அளவு கூட 1/2 இன்ச் அதிகம் பண்ணி 5.5 இன்ச் வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்க அளவு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 இன்ச் வந்து இருக்குன்னா அதை அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ செஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 32. நமக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் செஸ்ட்டு வந்து 32 வகுத்தல் 4 போட்டால் 8 வந்து வரும். ப்ளஸ் நான் வந்து பாடி லூஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து வழக்கமாக சேர்த்திக்கலாம். இது வந்து ஏ சைஸ் ப்ளஸ் அப்படின்றனால நான் வந்து ஒரு 3/4 இன்ச் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தா 8.25 அப்படின்றது நான் வந்து செஸ்ட்டு வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 8.25 வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் மட்டும் உள்ள தையலுக்காக வந்து விட்டுக்கிறேன். அடுத்தது இடுப்புடைய அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்ச செஸ்ட் இருக்குது பாருங்கள் 8.25, அதையே இங்கேயும் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு 1.25 மட்டும் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு பேக் நெக் வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பேக் நெக் அப்படின்றது இது வந்து ஏ சைஸ் ப்ளவுஸ் தான். ஆனால் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் கேட்டிருக்கிறது 10 இன்ச் தான். இப்போ நெக்கு இங்கே எவ்வளோ நான் வச்சுருக்கேன், 2.25 வந்து வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கழுத்து வந்து அகலமாக வந்து வேணும். அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே கழுத்து வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக வரும், இங்கே வர வர கழுத்து வந்து நல்லா அகலமாக வந்து வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் லைன் போட்டுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் டீப் நெக் ப்ளவுஸ்லாம் வந்து வருது அப்படின்னா அப்போ நீங்கள் கழுத்தோடைய அகலத்தை கம்மி பண்ணணும். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக, அதாவது வழக்கமாக இங்கே வைக்கிற நெக் ரவுண்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகம் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நமக்கு வந்து ஆம்ஹோல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா கரெக்டாக 1 இன்ச் மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க.
இங்கேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் வந்து ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக நமக்கு இதில் டச் ஆகிற மாதிரி இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக நமக்கு டச் ஆகி கரெக்டாக வர்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வைக்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே இந்த வளைவு வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸ்கேல் ஆம்ஹோலுடைய வளைவு இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு, ஏன்னா இங்கே நம்ம 1 இன்ச் எடுத்து ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக இந்த வளைவு எந்த இடத்துல வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வளைவு வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஆம்ஹோல் வளைவு வந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் ஸ்கேல் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுட்டு, ஏன்னா டீப் நெக்கு ஆனால் அகலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு வந்து அதிகமாக வந்து வருது. அதனால் இந்த சைடு வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அகலமாக வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது மேலே ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் பிடிச்சு தைப்போம்ல, அதுக்காக 1/2 இன்ச்சை விட்டுட்டு இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது மேலே இருந்து 1/2 இன்ச்சை விட்டுட்டு இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து செக் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.25 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை, 7.5 தான் வந்து வேணும் நமக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கில் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கிராஸ் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச் இப்படி இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து கிடையாது, மேலே போட்டோம்ல அந்த லைன் வந்து கிடையாது. இப்போ இங்கே வந்து கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 7.5 இன்ச் அப்படின்றது ரொம்ப கச்சிதமாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு மேட்ச் ஆகலை, பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இங்கே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வளைவும் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து மேலே ஏற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி மார்க் வந்து பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணலாம், ஆம்ஹோல் உயரத்தை குறைக்காமல். இது வந்து கொஞ்சம் டீப் நெக்கு, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் உயரத்தை குறைக்காமல் இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சை கிராஸ் பண்ணிட்டேன். நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணவும் இப்போ நமக்கு செக் பண்ணும்போது கரெக்டாக 7.5 வந்து இருக்குது. இப்போ இது எல்லா அளவும் நமக்கு கரெக்டான அளவாக வந்து இருக்குது. அடுத்தது நம்ம இடுப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வந்து இருக்குது. 1 இன்ச் டாட்டுக்காக சேர்த்துனா 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து 1.25 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இது நேர் தான் வருது. இப்போ இந்த 7.5 இன்ச் எடுத்தோம்ல, 7.5 இன்ச்சில் இருந்து இந்த மாதிரி டேப்பை 2ஆக மடிச்சுட்டு சென்டர் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டேப் வச்சுட்டு இந்த சைடில் கண்டிப்பாக 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடில் 1/2 இன்ச், இந்த மாதிரி 2 பக்கமும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. டாட்டோடைய உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா டீப் நெக்காக இருக்குல்ல, அதனால் நான் வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து டாட்டோடைய உயரம் வந்து எடுத்துக்கிறேன். இடுப்பு வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடு பிடிக்கக்கூடிய இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1 இன்ச்சில் பிடிச்சிட்டிங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் சின்ன பாடி சைஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து தூக்காது, ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக வந்து இருக்கும். இப்போ நமக்கு எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்குது, கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ராய்ஜுக்கு லைன் போட்டோம்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுறேன். அடுத்தது பேக் நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கீழே இறக்கி கிராஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன்.
இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கிராஸ் லைன் வந்து போடணும். ஏன்னா நமக்கு இடுப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட வந்து 7.5 இன்ச் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 1.25 இன்ச் வந்து கரெக்டாக நமக்கு இதோட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே மேலே இருந்து இதுக்கு ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து டிராயிங் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு, அதை நேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வந்து ஒரு சிசர் கட் மட்டும் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு டிராயிங்கில் வந்து உங்களுக்கு எப்படி ரொம்ப கரெக்டாக கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம்.